பொதுவாக நம்ம பயன்படுத்தக்கூடிய மங்களகரமான பொருட்களை லக்ஷ்மி தேவியோட அம்சமாக சொல்கிறோம். அந்த மாதிரி பொருட்களை நம்ம பயன்படுத்தும் போது பதட்டப்படாமல் கவனமாக பயன்படுத்தணும். நம்மளோட கவனத்தையும் மீறி சில பொருட்கள் தவறி விழுந்துச்சுன்னா அதோட பலன் என்ன, அதனால எந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முதல்ல குங்குமம் மங்களகரமான பொருள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பொண்ணா பிறந்த எல்லாருமே எவ்வளவுதான் நகை பொட்டு புத்தாடை உடுத்தி அலங்காரம் பண்ணிக்கிட்டாலும் நெத்தியில பொட்டுன்னு ஒன்று வைக்கிறப்ப தான் அந்த முகத்துக்கே ஒரு அழகு வரும். அழகுக்கே அழகு சேர்க்கக்கூடியது அந்த மங்களகரமான குங்குமம் தான். அப்படிப்பட்ட குங்குமத்தை கோயிலில் கூட அள்ளி கொடுக்க மாட்டாங்க, கிள்ளி தான் கொடுப்பாங்க. ஏன்னா அந்த மங்களகரமான பொருள் வீணாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஏன்னா குங்குமம் வாங்குறவங்க நெத்தியில இட்டுட்டு மீதி குங்குமத்தை அங்கேயே ஓரமாக கொட்டிட்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் கோயில்லையே குங்குமத்தை கிள்ளி கொடுக்குறாங்க. அம்மனோட அம்சமான லட்சுமிகரமான குங்குமத்தை நம்ம பயன்படுத்தும் போது கீழே கொட்டிடாம கவனமாக பயன்படுத்தணும். நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய சுமங்கலி பெண்களுக்கு நம்ம முதல்ல கொடுக்கறது குங்குமம் தான். அப்படிப்பட்ட குங்குமம் கீழே கொட்டினா என்ன பலன் அப்படிங்கிறத பார்க்கலாம். குங்குமம் கீழே கொட்டிடுச்சுன்னா தடங்கல், பகை உண்டாகும். அதுக்காக நீங்க கவலைப்படாதீங்க. கீழே கொட்டி இருக்கிற குங்குமத்தை அப்புறப்படுத்திடுங்க. அதை குங்கும சிமிழ்ல வைக்க வேண்டாம். குங்குமம் கீழே கொட்டும் போது கொஞ்சம் குங்குமம் கொட்டிட்டு மீதி குங்குமம் குங்கும சிமிழ்லையே இருந்துச்சுன்னா நம்ம பயப்பட தேவையில்லை. அந்த மீதி இருக்கிற குங்குமத்தை குங்கும சிமிழ்லையே வச்சுக்கலாம். எல்லா குங்குமமும் கீழே கொட்டிட்டுனா பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு போய் அங்கிருந்து குங்குமம் வாங்கி குங்கும சிமிழ்ல வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சதுன்னா 3, 5, 7 பேருன்னு ஜாக்கெட் பிட்டு வச்சு மஞ்சள் குங்குமம் வச்சு தானம் பண்ணலாம். முடிஞ்ச வரைக்கும் குங்குமத்தை பயன்படுத்தும் போது கவனமா பயன்படுத்தணும்னா எந்த பிரச்சனையும் இல்லை. அதே போல பூ கீழே கொட்டுச்சுன்னா வெற்றி கிடைக்கும். தொழிலில் வெற்றி, செல்லக்கூடிய காரியத்தில் வெற்றி, பரீட்சையில் வெற்றி அப்படின்னு எல்லாத்துலேயுமே வெற்றி கிடைக்கும். தேங்காய் தவறி கீழே விழுந்துச்சுன்னா தடைகள் விலகி காரியத்தில் வெற்றி கிடைக்கும். மஞ்சள் தவறி கீழே விழுந்தால் மங்களமும் சிறப்பும் உண்டாகும். பால் தவறி கீழே விழுந்தால் கலகமும் தோல்வியும் உண்டாகும். கடுகு தவறி கீழே விழுந்தால் எதிர்ப்பு, பகை உண்டாகும். உப்பு தவறி கீழே விழுந்தால் விரயம், பணத்தடை உண்டாகும். அரிசி தவறி கீழே விழுந்தால் சண்டை, சச்சரவு, காரியத்தடை உண்டாகும். சர்க்கரை தவறி கீழே விழுந்தால் புகழ், மேன்மை உண்டாகும். நம்ம முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி தவறி கீழே விழுந்தால் துரதிர்ஷ்டம் உண்டாகும் அப்படிங்கிறது நம்பிக்கை. பொதுவாக எல்லா பொருளுமே மங்களகரமான பொருள் தான். எதுவுமே கீழே விழுந்துடாம, உடஞ்சிடாம, கொட்டிடாம பார்த்துக்க வேண்டியது நம்மளோட கடமை. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். அடுத்து ஒரு நல்ல பதிவோட சந்திக்கிறோம். நன்றி.